நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். தனுசு ராசி சனி வக்ர பலன்கள் 2024. இப்போ வர ஜூன் 29 சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. அந்த சனி பகவான் நவம்பர் 15 வரையும் வக்ர நிலையில் தான் இருக்கார். இந்த நிலையில் சனி பகவான் இந்த தனுசு ராசிக்கு பலன்களை எப்படி கொடுக்குறாரு, எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசியாக இருக்கக்கூடிய ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர். 2ஆம் இடம் தனுசு ராசிக்கு மகர ராசியை வரும், 3ஆம் இடம் கும்ப ராசியை வரும். இப்படிப்பட்ட நிலையில் சனி பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கும்ப ராசியில் இருக்கார். இந்த சனி பகவான் தான் வர்ற 29ஆம் தேதி, ஜூன் 29ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். இதுவரையும் சனி பகவான் 2ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வேலையில் பிரச்சனையாக இருக்கும். இதை எப்படி நான் சொல்கிறேன்னா, தெளிவாக சொல்லணுன்னா, தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களோட இந்த வேலைக்கு அடுத்தவங்கள்ட்ட வேலை பார்த்தவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்திருக்கும். ஏன்னா 3ஆம் இடம்னு சொல்லும் போது அது அடுத்தவங்கள்ட்ட வேலை செய்கிறத சொல்லக்கூடியது. அதனால் இந்த 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கையில் உங்களுக்கு அடுத்தவங்கள்ட்ட வேலை பார்க்கையில் பல தொல்லைகள், அதே போல் உங்களுக்கு பிரச்சனைகள், மன நிம்மதி இல்லாமல் போயிருக்கோம், ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். அவரே 2ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கார். பொதுவாக தன வாக்கு குடும்பஸ்தானம் அது பாதிச்சிட்டா எல்லாமே பாதித்த மாதிரி மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த நிலையில் சனி பகவான் 2ஆம் இடத்துக்கும் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கும்போது தன வாக்கு குடும்ப விஷயத்துக்காக நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறது, அவமானப்படுறது. சில பேர் வேலையை விட்டுட்டு கூட வெளியில் வந்திருப்பாங்க. மன கஷ்டம், தொந்தரவு, உடல்நிலை பாதிப்பு, அதனால் வெளியில் வந்திருப்பாங்க. வேலையை விட்டுட்டு வெளியில் வந்த பிறகும் ஏன்னா பணம் பிரச்சனை இருக்கும்ல, நிறைய வருமானம் பாதிக்கப்படும், தொழில் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். பொதுவாக அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வேலை செய்கிறது தான் சரியாக இருக்கும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடமாக வருது, காலபுருஷனுக்கு 6ஆம் இடமாக வரும் கன்னி ராசி. அதனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த 6ஆம் இடங்கிறது மற்றவங்ககிட்ட வேலை செய்கிறத தான் சொல்லும். 10ஆம் இடங்கிறது தொழில் வியாபாரம் அப்படி சொல்லக்கூடியது. இந்த 10ஆம் இடங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, வேலை செஞ்சால் சிறப்பாக இருக்கும். ஆனாலும் தனுசு ராசியில் பெரிய தொழிலதிபர்கள், வியாபாரிகள்லாம் இருக்காங்க. இதில் சிறப்பாகவும் செயல்படுறாங்க. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா தனுசு ராசிக்கு வருமானத்தை பெரிய அளவில் தரக்கூடியது தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த இடம் மகர ராசி. அது காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாக வரும், தொழில் ஸ்தானமாக வரும். அதனால் தொழில் வியாபாரத்தில் கொடிக்கட்டி பறக்கிறவங்களும் இந்த தனுசு ராசியில் இருக்காங்க. ஆனாலும் இவங்க எந்த வகையிலையாவது வேலை பார்க்குறதுல அதிக விருப்பமாக இருப்பாங்க. ஏன்னா குருவோட ராசியாச்சு, அதனால் கல்வி நிலை நல்லா இருக்கும். இவங்களுக்கு கல்வியை வச்சு வேலை செய்கிறதுல தான் அதிக விருப்பம் இருக்கும். அதே போல் குருவோட ராசியாக இருக்கிறதுனால 10ஆம் இடமும் தொழில் செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா பெண்களால் தொல்லைக்கு ஆளாகிறவங்க இருப்பாங்க. இந்த சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கையில் வேலை பிரச்சனையில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பெண்களால் பிரச்சனைங்க, வேலையை விட்டுட்டு வர மாதிரி இருப்பாங்க. மன கஷ்டம் அது எந்த வகையிலையும் இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தனி ஜாதகத்தில் வித்தியாசமாக இருக்கும், வேறு பிரச்சனைகள் இருக்கும். அவங்க வேலையில் உயரதிகாரியாக இருந்து தொல்லை கொடுத்துருக்கலாம், இல்லை
சக வேலையாளாக இருந்து அந்த வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பிரச்சனை கொடுத்துருக்கலாம், கடினமாக பேசியிருக்கலாம். சில பேருக்கு வேலை செய்கிற இடத்துல காதல் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து அந்த வேலையை விட்டுட்டு வர மாதிரி கூட இருந்திருக்கும். இது மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கையில் பிரச்சனைகள் இருந்தது, வருமானம் பாதிக்கப்பட்டது, மன கஷ்டங்கள் இருந்தது, இடம் விட்டு இடம் மாறுற மாதிரி இருந்திருக்கும். பூர்வீகத்துக்கு வந்து வேலை பார்க்குற மாதிரி, சொந்த ஊரில் வந்து வேலை பார்க்குற மாதிரிலாம் சில பேருக்கு இருந்தது. ஆனாலும் இப்போ வக்ரம் பெறாரு. வக்ரம் பெற்ற நிலையில் சனி பகவான் எப்படி பலன் தரப்போகிறாருங்கிறத சொல்லிடுறேன். வக்ரம்னா இயல்பு நிலைக்கு மாறாக இருக்கிறது. அதனால் பலன்களை நீங்கள் எப்படி பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு கஷ்டமாக நடந்துகிட்டு இருந்ததுன்னா அந்த கஷ்டங்கள் முடிய போகுதுன்னு அர்த்தம். சனி பகவான் ஜூன் 29 நவம்பர் 15 வரையும் சுமார் 145 நாள் வக்ர நிலையில் இருக்கார். இந்த நிலையில் உங்களுக்கு இந்த 3ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் கொடுத்த தொல்லைகள் கஷ்டங்கள்லாம் சரியாகும். வக்ர நிலையில் இருக்கும்போது சனி பகவான் வேகமாக செயல்படுவார். ஏன் வேகமாக செயல்படுறாருன்னா, அவர் இயல்பாகவே ரொம்ப தாமதப்படுத்துவார். எந்த ஒரு முயற்சியை நீங்கள் செஞ்சாலும் அதில் தடை வரும், தாமதம் வரும். வெற்றி கிடைக்கும், ஆனால் தாமதமாகும். தாமதிக்கிற வெற்றி தோல்விக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதனால் தாமதமாக கிடைக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. அந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போ உங்களுடைய முயற்சிகள்லாம் உடனே சரியாகும். நீங்கள் இந்த நேரத்தில் சில மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய 3வது பார்வையால் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். ராசிக்கு 5ஆம் இடம் உங்கள் ஆழ் மனதில் இருக்கிற விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயம். வக்ரம் பெற்ற சனி பகவான் பார்க்கும்போது உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்த விஷயங்களை திடீர்னு செயல்படுத்துவீங்க. உங்கள் எண்ணங்கள் எல்லாமே உடனே முடிவு எடுத்துருவீங்க. அது உங்களுடைய திசா புத்தியை பொறுத்து உங்களுக்கு சாதகமாகவும் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டங்களையும் உருவாக்கும். ஏன்னா 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தையும் சொல்லக்கூடியது. அதனால் நீங்கள் எடுக்கிற முடிவுகளே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமானதாக அமையக்கூடும். அதே போல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு சனி பகவான். வக்ரம் பெற்று பார்க்கும்போது சிம்ம ராசியை பார்ப்பார். சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம். உங்கள் ராசியே 9ஆம் இடம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் சிம்மம். அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த இடத்த பார்க்கும்போது நீங்கள் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இதுவரையும் வேலை பார்த்த இடத்துல சில பிரச்சனைகளோடு வந்திருப்பீங்க. வேறு இடத்துல நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் தானே. அங்கே வக்ரம் பெற்று சனி பகவான் பார்க்கும்போது திடீர்னு உங்களுக்கு ஒரு நல்ல தலைமை பதவி இந்த மாதிரி கிடைக்கும். வெளிநாடு போக முயற்சி பண்ணவங்களுக்கு வெளிநாட்டு முயற்சி பலிக்கும். இந்த நேரத்தில் அது சாதகமாக அமையும். அதே சமயத்தில் வெளிநாட்டு தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். அதே போல் நீண்ட தூரம் இருக்க கோயில்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சில பேர் கோயில் திருப்பணியெல்லாம் இந்த நேரத்தில் செய்வாங்க. கோயில் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்யக்கூடியவங்களுக்கு இது யோகமான நேரம். அதே நேரத்தில் அந்த கோயில் ஏதோ ஒரு வகையில் கோயிலில் நீங்கள் வேண்டுதல் வச்சிங்கன்னா அந்த வேண்டுதல்கள் திடீர்னு உங்களுக்கு பலிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்போ செஞ்ச வேண்டுதல் கூட திடீர்னு பலிக்கிற மாதிரி தோணும். அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடியது, மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியது. அதே போல் உங்களுக்கு கோயில் பரிகாரம் சொல்லக்கூடியவங்களும் சரியான பரிகாரம் சொல்லுவாங்க. அந்த பரிகாரம் உங்களுக்கு பலித்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை சனி பகவான் வக்ரம் பெற்று பார்க்குறாரு. நீங்கள் எதிர்பார்க்காத, அதே போல் நீங்கள் எங்கேயாவது போகணும்னு திட்டம் வச்சு அந்த திட்டம் நிறைவேறாமல் இருந்துச்சுன்னா பயண திட்டங்கள், அந்த பயண திட்டம் இந்த நேரத்தில் நிறைவேறும். திடீர்னு அதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே போல் நீங்கள் எந்த முயற்சியும் செய்யாமல்
அதே போல் நீங்கள் நினைக்காம இருந்தால் கூட உங்களுக்கு நீண்ட தூர பயணம் போகக்கூடிய அமைப்பு வரும். சில பேருக்கு வேலையில் மாற்றம் வரும். வேலையில் ஒரு நீண்ட தூரத்தில் இருக்கிற இடத்துல வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் பக்கத்தில் ஊருக்கு பக்கத்தில் வேலை பார்த்துருப்பாங்க. அந்த வேலையிலேருந்து நீண்ட தூரம் வேலைக்கு போனால் நிறைய வருமானமும் பதவியும் நல்ல பதவியும் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இந்த இடமாற்றத்தை விரும்பி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு கடந்த இப்போ சனி பகவான் வக்கரத்துக்கு முன்னால் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள், அதே போல் மன கஷ்டங்கள், அதே போல் உடல்நிலை பாதிப்பு, எந்த முயற்சியும் வெற்றி பெறாமல் போகிறது, குறிப்பாக திருமண விஷயங்களில் அதிக அலைச்சல், மன கஷ்டம், அதே போல் கவலைகள் இதெல்லாம் இருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துக்குரியவரை சனி பகவான் இருக்கார். அதனால் திருமணம் நடந்து குடும்பம் அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அதே போல் கணவன் மனைவியாக இருந்தவங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் சரியாகி குடும்பம் நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு சந்தோஷமான நிலைக்கு வரும். அதே போல் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்து குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினர் வர மாதிரி அமைப்பு வந்துடும். ஏன்னா இதெல்லாம் சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கையில் மிக சரியாகவே நடக்கும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும்னா, அதே போல் உங்களுக்கு சரியாக இருக்கணும்னா, உங்களுக்கு சனி திசையோ அல்லது சனி புத்தியோ அல்லது வேறொரு கிரகத்தோட திசை நடந்து அதில் சனி புத்தியோ அல்லது உங்கள் சனி பகவான் நட்சத்திரத்தில் உங்களுக்கு கிரகங்கள் இருந்து திசாபுத்தி நடந்துகிட்டு இருந்தால் மிகப்பெரிய அளவுக்கு இந்த பாதிப்புகள்லாம் சரியாகி நல்ல பலன்கள்லாம் உண்டாகும். அதே சமயத்தில் திசாபுத்திகள் ரொம்ப மோசமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கும். மற்றபடி இந்த சனி பகவானோட தொடர்பு இல்லாத ஜாதக அமைப்பு, அதாவது இப்போ கோச்சார நிலையிலையோ அல்லது திசாபுத்திலேயோ தொடர்பு இல்லாமல் இருந்தால் பலன்கள் அவ்வளவு முழுமையாக உங்களுக்கு பாதிப்பும் செய்யாது, பெரிய அளவுகளை நன்மையும் உங்களுக்கு இருக்காது. இருந்தாலும் ஒரு சனி பகவானுடைய வக்ர நிலைங்கிறது உங்கள் ராசியை பொறுத்த வரையும் தனஸ்தானத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த வக்ர நிலை ஏற்படும்போது திடீர் பணவரவு, குடும்பத்தில் சுப காரியங்கள், அதே போல் உங்கள் முயற்சிகளில் வெற்றி, இதெல்லாம் நடக்கும். அது அளவுக்குள் தான் மாறும், மற்றபடி உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.